பேராசிரியர் ராமசீனிவாசன் செய்த சம்பவம். ஷாக்கான திமுக தலைமை, வெளியான வீடியோ வைரல். மதுரை அருகே ஆரியப்பட்டி கிராமத்தில் உள்ள கல்யாண கருப்பசாமி கோவில் கடந்த 2020 முதல் 2023 வரை மூடப்பட்டது. இந்த கோவிலில் அப்பகுதி மக்கள் வழிபாடு செய்ய முடியாமல் இருந்தனர். பல சட்ட போராட்டங்களை மாவட்ட ஆட்சியர் மூலமும் வட்டாட்சியர் மூலமும் அமைச்சரிடமும் தெரிவித்தனர். ஆனால் கோவிலை திறக்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. இந்நிலையில்தான் அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசனிடம் கோவிலை திறக்க ஆரியப்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். உடனே பேராசிரியர் ராமசீனிவாசனும் மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோவிலை திறக்கவில்லை என்றால் பாஜக தொண்டர்களுடன் சென்று கோவிலை வழிபாடு செய்ய ஏற்பாடுகள் செய்வோம் என தெரிவித்தார். அடுத்த நாளே வட்டாட்சியர் மூலம் மக்களை அழைத்து கோவிலை திறந்து வழிபாடு செய்தனர் அப்பகுதி மக்கள். இதெல்லாம் சாத்தியமானது பாஜக நிர்வாகி பேராசிரியர் மூலம் மட்டும் நடந்தது என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவரை கோவிலுக்கு அழைப்பு விடுத்தனர். இந்நிலையில் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் கல்யாணசாமி கோவிலுக்கு நேரில் சென்று வழிபாடு செய்தார். இது தென் மாவட்ட மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. பகுதி மக்களிடம் கோவில் பாதுகாக்கப்படும் எனவும் பேராசிரியர் உறுதியளித்தார். மேலும் அந்த பகுதி மக்கள் அடுத்த முறை நீங்கள் அமைச்சராக இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த வீடியோதான் தற்போது இணையதளங்களில் வெளியாகி திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் பேராசிரியருக்கான செல்வாக்கு என்ன என்பதை திமுக தலைமை உணர்ந்துள்ளது என்றே கருதப்படுகிறது. நன்றி. அந்த கோயில நீங்க எனக்கு திறந்து வச்சிருக்கீங்க, அதனாலதான் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதன் மூலமா நீங்க பெரிய ஆளா கூட்டணி ஜெயிக்கணும். இந்த ராசி வளர்ல எந்த கோயிலும் பாத்துக்க மாட்டீங்க. இது எத்தனையோ ஐயர்கள் அவங்க சாஸ்திரத்துல கத்துது. இந்த இடத்துல நம்ம இங்க பேசுறோம். நீங்க ஒரு இடையில என்ன பிரச்சனை ஆச்சுது? நம்ம கோயில் எல்லாம் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. என்ன? ஆமா சார், இது வந்து 2020 இருந்து 23 வரைக்கும் கோயில் பூட்டி இருந்துச்சு. சும்மா பங்காளிகளுக்குள்ள பிரச்சனையா. அப்போ நாங்க சாருடைய உதவி மூலம் தான், பேராசிரியர் சீனிவாசன் சார் கிட்ட ஒரு உதவியா மூலம் தான் சட்டப்படி நாங்க ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டு ஆர்டர் வாங்கினோம். அந்த ஆர்டரையுமே வந்து அவங்க நிறைவேற்றுறதுக்கு ஆர்டிஓ தாமதப்படுத்துறாங்க. அப்ப சார் வந்து மாவட்ட ஆட்சியர் அந்த டயத்துல இருந்த அனீஷ் சேகர்கிட்ட பேசி ஆர்டிஓ சங்கரலிங்கம், உசிலம்பட்டி ஆர்டிஓ சங்கரலிங்கத்தையும் பேசி உடனடியா நீங்க கோயிலை திறக்கணும், இல்லைன்னா நாளைக்கு நானே தொடர்ந்து கோயில் பூஜை நடத்துவேன்னு சார் சொன்ன பிறகுதான் அடுத்த நாள் தான் அப்ப அரங்காலூர் துறையில தலைவராக இருந்த போஸ் பெரியப்பா, பூசாரி, பெரிய பூசாரி ராஜா, நானு, ஊர் பெரியவங்க எல்லாரும் ஒப்படைச்சாங்க. ஒரு கமிட்டி ஒண்ணு உருவாக்கி அவங்க நிர்வகித்து வந்தாங்க. கமிட்டி தலைவரா இருந்தவங்க. அந்த கமிட்டிக்கு இந்த பூசாரிக்கும் கருத்து வேறுபாடு. ஆமா, எல்லாமே ஒரு கமிட்டி. அந்த கமிட்டிக்கும் பூசாரிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. அந்த கருத்து பெரிய உதவி செஞ்சாரு சார். வந்து அவர் இந்த இடத்துல, இந்த சன்னதியில இந்த இடத்துல வந்து எங்களுக்கு மறுபடியும் கோயிலுக்கு வந்தது ரொம்ப நன்றி. அடுத்து வர்றப்ப அமைச்சராதான் சார் வந்து கல்யாண சாமி நானும் எதிர்பார்க்கிறோம். அமைச்சரா வர ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.